இப்போ நம்ம பார்க்க போறது பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 4 வீடியோல டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங்னு இத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இன்டீஜர் டேட்டா டைப். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்டீஜர் டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்க போறோம். பிளஸ் அதோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இந்த இன்டீஜர்ல என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னாலே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் பைத்தான். அதனால நம்ம வந்து இது இன்டீஜரா அப்படி ஃப்ளோட்டா நம்ம எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம கொடுக்குற வேல்யூஸை வச்சு அதுவே அது என்ன டேட்டா டைப்னு அதுவே தெரிஞ்சுக்கும். இந்த இடத்துல வந்து நான் இங்கே பாருங்க, இங்கே ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஏ கொடுக்கும்போது அதோட டைப் கேட்கும்போது எனக்கு வந்து இங்கே வந்து நான் பிரிண்ட் வேரியபிளோட வேல்யூவையும் எனக்கு பிரிண்ட் பண்ணுது. அதோட டைப்பை நான் அடுத்து கேட்கும்போது அதோட டைப்பையும் எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. அதே மாதிரி இன்டீஜர் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர் நம்பர்ஸ் தான். பட் வந்து டெசிமல் நம்பர்ஸ் இன்டீஜர் கிடையாது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொருத்துக்கும் a is equal to 10, b is equal to 20, c is equal to 30 இந்த மாதிரி நான் ஒன்னொன்னுக்கும் நான் தனித்தனியா அடுத்தடுத்த லைன்ல டைப் பண்ண தேவையில்லை. அப்படி ஒரே ஒரு இதை மட்டும் தனியா பண்றதுங்கிறது வந்து சிங்கிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நான் அசைன் பண்றதுங்கிறது சிங்கிள் அசைன்மெண்ட். என்னால மல்டிபிள் அசைன்மெண்ட்டும் பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துல பாருங்க, நான் ஏற்கனவே ஏ கொடுத்துருக்கனால இங்க வந்து நான் சிடிஇ கொடுத்துருக்கேன். சியோட வேல்யூ, டியோட வேல்யூ, இயோட வேல்யூன்னு நான் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சியோட வேல்யூவை 75 எடுத்துக்கும், டியோட வேல்யூ -23, இயோட வேல்யூ வந்து 174 அப்படின்னு சொல்லி அதுவே எடுத்துக்கும். இதோட டைப் நமக்கு வேணும்னாலும் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம வேரியபிள் நேமை கொடுத்தா அது என்ன டைப்னு நமக்கே சொல்லிடும். அதே மாதிரி அதோட வேல்யூஸ் நமக்கு வேணும், டைப் இல்லாம வேல்யூ வேணும்னா சிம்பிளி நீங்க வந்து அந்த வந்து வேரியபிள் நேமை நீங்க உள்ள இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் இன் இன்டீஜர். இப்போ வந்து இதுல என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும்? ஆக்சுவலி வந்து இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டீஜர்னாலே ஹோல் நம்பர்ஸ் தான். ஸோ வந்து அப்போ ஆப்வியஸ்லி நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த இன்டீஜர் வச்சு பண்ண முடியும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், பவர், மாடுலஸ், இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சிம்பிளா இதை ஒரே இதுல வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து a is equal to 10ன்னு நான் வேல்யூ கொடுத்துருக்கேன், பியோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டேன். நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்றேன், அடிஷனை பிரிண்ட் பண்ண சொல்றேன். அடிஷன்னால என்ன, ஜஸ்ட் வந்து ஏயையும் 20, அதாவது நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை ஆட் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது. அடிஷன்னா a பிளஸ் b. அப்போ வந்து ஆப்வியஸ்லி 10 பிளஸ் 20 அப்படின்னா 10 பிளஸ் 20 அப்படிங்கும் போது நமக்கு இங்க 30 அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து அடுத்து சப்ராக்ட் பண்ண சொல்றேன். ஏவோட வேல்யூ 10 ஆகும், பியோட வேல்யூ 20ன்னு நம்ம ஃப்ரண்ட்லயே ஃபர்ஸ்டே நம்ம வந்து அசைன் பண்ணிருக்கோம். இதை வச்சுதான் இந்த பிரிண்ட் ஆப்ரேஷன் மொத்தத்தையும் அது வந்து இப்போ வந்து நமக்கு எடுக்கும். ஸோ வந்து அடிஷன் a பிளஸ் b சொல்லிட்டோம். அடுத்து சப்ராக்ஷன்னா என்ன, ஜஸ்ட் ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணுது. இங்க வந்து a மைனஸ் b, 10 மைனஸ் 20 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வருது. அதே மாதிரி மல்டிப்ளைக்கு ஆஸ்ட்ரிச் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளைனா 10 into 20 obviously 200, அதையும் நமக்கு இங்க ரிசல்ட்ல காட்டுது. அடுத்து டிவிஷன்னா வந்து 10 divided by 20, அப்போ வந்து 0.5, அதோட ஆன்சர் நமக்கு காட்டுது. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃப்ளோர் டிவிஷன் பத்தி பார்க்க போறோம். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா நார்மலா நம்ம டிவைட் பண்ற மாதிரியே வந்து இப்போ வந்து நான் வந்து 10 6ஆல டிவைட் பண்றேன். 1 time 6, பேலன்ஸ் 4, 0ங்கும் போது நம்ம பாயிண்ட் வைப்போம். 6 6 36, பேலன்ஸ் 4. ஸோ இந்த 40 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 1.66 அப்படிங்கிற வேல்யூ வரும். நார்மலா நம்ம வந்து நம்பர் ரவுண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், இதுக்கு அடுத்த நம்பர் இப்போ அபோவ் 5 வந்துட்டாலே நம்ம வந்து 2 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணுவோமா? ஆனா வந்து ஃப்ளோர் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் டவுன்ல தான் அது வந்து ரவுண்ட் பண்ணும். அதாவது இன்டீஜர் பார்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதைத்தான் இங்க வந்து கொடுத்துக்கும். இப்போ வந்து இங்க வந்து இன்டீஜர் பார்ட் 1ன்னா 1 தான் கொடுக்கும். இப்போ வந்து நான் கொடுத்துருக்கிற வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 10 divided by 20ங்கிறதுனால இங்க ஃப்ளோர் டிவிஷன் 0 காட்டுது. நான் இதே வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ இந்த மாதிரி 10 and 6 கொடுத்துருந்தேன்னா அப்போ வந்து எனக்கு ஃப்ளோர் டிவிஷனோட வேல்யூ 1 தான் காட்டும். ஈவன் தோ அது 1.99 இருந்தா கூட ஃப்ளோர் டிவிஷனோட வேல்யூ 1ன்னு தான் காட்டும். அதுதான் ஃப்ளோர் டிவிஷன்ங்கிறது. அடுத்தது பவர்னா ஆப்வியஸ்லி இப்போ வந்து நான்
டபுள் ஆஸ்ட்ரிச் பவருக்கு வந்து டபுள் ஆஸ்ட்ரிச் கொடுக்கணும். டபுள் ஆஸ்ட்ரிக் ட்ரூ அப்படிங்கும்போது 2 அப்படிங்கும்போது இப்போ வந்து ஏவோட வேல்யூ என்ன இங்கே 10 to the power of 2 அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி 10 into 10 100. அதை தான் இங்கே வந்து பவரில் எனக்கு வந்து 100 அப்படின்னு சொல்லி காட்டுது. அடுத்தது வந்து மாடுலஸ். மாடுலஸ்னா என்னது அப்படின்னா இங்கேயும் நான் வந்து ஏ பர்சன்டேஜ் டூ மாடுலஸ்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். ஏ பர்சன்டேஜ் டூ அப்படின்னா இப்போ வந்து இப்போ மாடுலஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஏவோட வேல்யூ 10 நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 5 டைம்ஸ். ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன வருது? இந்த ரிமைண்டர் தான் மாடுலஸ். ரிமைண்டர் இங்கே 0 வருது இல்லையா? ஸோ வந்து ரிமைண்டர் தான் மாடுலஸ். இதே வந்து நமக்கு வந்து இப்போ ஆட் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 அப்படின்னா இப்போ இதை 2ஆல் இப்போ ஏவோட வேல்யூ 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10க்கு பதிலாக 15 இருக்குது அப்படின்னா இப்போ 15 divided by 2 அப்படிங்கும்போது பேலன்ஸ் என்ன இங்கே வருது? ரிமைண்டர் 1. அப்போ அங்கே மாடுலஸ் வந்து 1 இருக்கும். ஸோ மாடுலஸ் அப்படின்னா ஜஸ்ட் ரிமைண்டர். இங்கே இருக்கிற ரிமைண்டர் என்னங்கிறத நமக்கு காட்டுறது தான் மாடுலஸோட வேல்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.